கும்பமேளாவுல வைரலான மோனலிசாங்கிற பொண்ணு 10 நாட்கள்ல 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்கன்னு பரவுன தகவலுக்கு மோனலிசாவே முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ்ல 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற மகா கும்பமேளா விமர்சையா நடந்து வந்துட்டு இருக்கு. கும்பமேளாவுக்கு சாதுக்களும் முனிவர்களும் பிரபலங்களும் கோடிக்கணக்கான பக்தர்களும் குவிஞ்ச வண்ணம் இருக்காங்க. வரும் பிப்ரவரி மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்க இந்த மகா கும்பமேளாவுல இந்தியா மட்டுமில்லாம வெளிநாடுகளில இருந்தும் பக்தர்கள் வருகை தந்து புனித நீராடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த மகா கும்பமேளாவுல ருத்ராட்ச மாலை விக்கிற மோனலிசாங்கிற ஒரு பொண்ணு இணையதளத்துல படு வைரலாயிட்டு வந்தாங்க. யதார்த்தமான அழகு, மிளிரும் நிறத்துல தனித்துவமான கண்கள்னு காட்சியளித்த இந்த பெண் மோனலிசா பிரவுன் பியூட்டின்னு நெட்டிசன்களால அழைக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இளம்பெண்ணு குறித்து விசாரிக்கும் போது அவங்க இந்தூரை சேர்ந்தவங்கனோ கும்பமேளாவுல பூ ருத்ராட்ச மாலை வியாபாரம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கதாவும் இவங்க ருத்ராட்ச மாலை விக்கிற விதம் பிரபலங்கள் பக்தர்களை கவர்ந்திருக்கதாவும் சொல்லிருக்காங்க. இளம்பெண் மாலை வியாபாரம் செய்யற வீடியோ சோசியல் மீடியாக்கள்ல வைரலானதால அவங்கள சுத்தி கேமராமேன்கள் சூழ்ந்து கொண்டே இருக்கும் சூழல் உருவாச்சு. இதனால வியாபாரம் செய்ய முடியாம தொழில மந்தம் ஏற்பட்டதோடு பாதுகாப்பு கருதி மோனலிசா சொந்த ஊருக்கே போயிருக்காங்க. அப்புறமா சொந்தமா யூடியூப் சேனல தொடங்கியிருக்கும் மோனலிசா அப்பப்போ சில வீடியோக்களையும் பதிவிட்டு வராங்க. இந்த நிலையில தான் மோனலிசாவோட வருமானம் பத்தி வெளியான தகவலுக்கு அவங்க முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அதன்படி 10 நாட்கள்ல மோனலிசா 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருப்பதா ஊடகங்கள்ல செய்தி பரவுச்சு. இத பத்தி மோனலிசா வெளியிட்ட வீடியோல, நான் அவ்வளோ சம்பாதிச்சிருந்தா ஏன் இன்னும் கும்பமேளாவுல தங்கிட்டு மாலை வித்துட்டு இருக்க போறேன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி அவங்கள பத்தி பரவிட்டு வந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க.